சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஆண்டவர்கிட்ட இந்த வருஷம் படித்த எனக்கு புதுசாக புரிய வச்ச சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். உங்கள் கனவுகள், உங்களோட ட்ரீம்ஸ், யுவர் விஷன்ஸ், அது நிறைவேறும். இட் வில் கம் ட்ரூ. கரெக்டா? அந்த டைமில் அது வந்து அதுக்கு ஒரு 1 or 2 weeks இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைமில் ஆண்டவர் நிறைய விஷயம் திரும்ப நான் இது வரைக்கும் நான் பார்க்காத, நான் படிக்காத சில காரியங்களை எனக்கு வந்து நிறைய கற்றுத்தந்தார். இட் வாஸ் வெரி நைஸ். இதில் வந்து நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்து காட் ஷோட் மீ சம்திங் வெரி நைஸ். எனக்கு காமிச்சது, புரிய வச்சது, பைபிளில் பார்த்து மற்றவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி இடைப்படுறாருன்னு பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து நான் மினிஸ்ட்ரிக்கு வந்த டைமில் ஆண்டவர் ஒரு பாஸ்டரை வந்து என் லைஃப்பில் யூஸ் பண்ணார். எப்படி யூஸ் பண்ணாது? திட்டு விழுந்து தான். சில நேரம் அடி வாங்காமல் நம்ம வந்து சில விஷயத்த படிக்க மாட்டோம். மண்டையில் 4 கொட்டலை தான் படிக்க மாட்டோன்ற மாதிரி அவர் வந்து, நீ 5 நிமிஷம் ஜபிச்சேன்னா வந்து உனக்கும் மினிஸ்ட்ரிக்கும், நீ மினிஸ்ட்ரிக்கு லாய்க்கே கிடையாது, ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ட்டார். அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம சொல்கிற போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் சொன்னது உண்மை. ஏன் உண்மை? இல்லை, உண்மையாகவே வந்து அந்த அளவுக்கு ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கறி வலிக்குது. அதுதான் எல்லாத்தோடையும் ஒத்துக்க முடியாத உண்மை. அதுதான் ஆண்டவரோட டைம். மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கும். எனக்கு எல்லாத்துக்குமே டைம் இருந்துச்சு. வீட்டில் அம்மா அப்பாட்டே டிமிக்கி அடிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஏமாற்றி ஏதாவது ஒன்று செஞ்சு இது பண்ணிடலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட டிமிக்கி அடிக்க முடியாது, சரி. ஆனால் ஆண்டவர் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்குறது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அவர் எதையுமே பற்றி கவலைப்படாத மாதிரி அழகாக விட்டு பிடிச்சிட்டார். இது என் லைஃப்பில் நான் கண்டுபிடிச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவர், நான் இது செய்கிறேன் அப்படின்னு நான்லாம் பிளான்லாம் பண்ணி நான் வந்து ஓகே ஆண்டவர், இன்னிலேருந்து நான் இப்படி ஜபிப்பேனாமா, ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் ஜபிப்பேனாமான்னு நான் சொன்னதெல்லாம் சொல்லியாச்சு. நான் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு 8 மாதம் ஆச்சு. அவங்க எல்லாரும் முன்னாடி நான் தைரியமாக சொல்கிறேன், ஏன்னா இது வந்து நிஜம், இது உண்மை. அந்த இடத்துக்கு வர்றது வந்து அவ்வளோ கஷ்டம். இப்போ நீங்கள் சிலர் சொல்லலாம், இல்லை நான்லாம் மணிக்கணக்காக ஜெபித்திருக்கேன்னு. இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்போ என்னால் பண்ண முடியல. அப்பாட்ட ஐடியா கேட்டிருக்கேன். நான் யூத் சர்வீஸில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சர்ச்சில் ஈவினிங் சர்வீஸில் சொல்லியிருக்கலாம், சில எனக்கு காலையில் சர்வீஸில் கூட சொல்லியிருக்கலாம். பாஸ்டர் வந்து ஆண்டவர்கிட்ட நீ சொல்கிற வார்த்தையில எல்லா வார்த்தையிலையும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எப்படி கரெக்டாக இருக்கான்? 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு நீ சொன்னா, வாட்ச்லேயோ ஃபோன்லேயோ டைமை பார்த்து கரெக்டாக 30 நிமிஷம்னா 30 நிமிஷம், 29 நிமிஷம் கிடையாது. இது நான் வந்து இப்போ அப்பாட்ட சொல்லியிருக்கேன், நம்ம பேசியிருக்கோம், நான் செக்லாம் பண்ணியிருக்கோம், ஓகே, அது வேற. இதே இது நம்ம ஆண்டவர் பைபிளில் எப்படி எழுதியிருக்காருன்றது யாராவது நம்மளுக்கு எடுத்து நம்மளுக்கு புரிய வைக்கும் போது தான் பிரச்சனையாகும். பைபிளில் நேசரைட் வாவோவை பற்றி எழுதியிருக்கோம், எப்படி கடைசி நாளில் நீங்கள் பிரேதம் பக்கத்தில் போகக்கூடாது, அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. மதுபானம், ஸ்ட்ராங் ட்ரிங்க்ஸ் அந்த டைமில் குடிக்கும், அந்த மாதிரி. அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சுனாலும் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணது கேன்சல். அது கேன்சல் மட்டும் கிடையாது, நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு அதுக்கு ஒரு பலி செலுத்தி அது எல்லாம் பண்ணி ஃபுல் முடியெல்லாம் ஷேவ் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்த பிறகும் ஆனாலும் வந்து நீங்கள் முதல்லேருந்து திரும்ப ஆரம்பிங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட அப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணான்னா நம்ம எங்கே போகிறது? அதனால் ஆண்டவர் அசால்ட்டை வந்து விட்டு பிடிச்சிட்டாரு. அது வந்து ஆண்டவர் எப்படி நம்ம லைஃப்பில் ஒர்க் பண்ணார் அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து பாஸ்டர் இருந்து 1ஆம் தேதி ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல. இட் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னாங்க. ஆண்டவர்கிட்ட விளாடுறது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு தெரிஞ்சது சிகரெட் டப்பாவில் வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்.
ஆண்டவர்கிட்ட நம்ம விளையாடுறது. ஜீசஸ் வந்து ஹெல்த்தை பற்றி மட்டும் பேசல. அது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஏசு என்ன சொன்னார், உங்களை யார் கொல்லுவாங்கன்றதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க, பட் பி அஃப்ரைட் ஆஃப் ஹிம் ஹூ வில் கில் போத் யுவர் பாடி அண்ட் சோல் இன் எவர்லாஸ்டிங் ஃபயர் அப்படின்னு ஒரே வார்த்தையில், இதுக்கு மேலே யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஒரே வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நரகத்தில் போடுற அளவுக்கு ஒருத்தருக்கு பவர் உண்டு, அவரை நினச்சி பயப்படுங்க. அப்படின்னா பைபிளில் நம்மளுக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுக்குற எல்லாமே வந்து நம்ம ஒரு சைடு நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு எது வசதியாக இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பைபிளில் நல்ல விஷயங்கள், நம்மளுக்கு சாதுவான விஷயங்கள், நம்மளுக்கு பிடித்தமான விஷயங்கள் நிறையா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களும் அதே பைபிளில் தான். அதே பைபிளில் இருந்தது மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து உனக்கு இதுவும் வேணும் உனக்கு அதுவும் வேணும்னு. அப்படின்னா என்ன சொன்னால், உனக்கு அடியும் அரவணைப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த ஃபுல் காஸ்பல்னு ஒரு டைம் வரும்போது ஒன்று உங்களுக்கு இதுவும் வேணும், உங்களுக்கு அதுவும் இருக்குது. அதனால தான் சொன்னேன், நான் போன வாரம் நான் லாஸ்ட் மந்த் நான் பேசும்போது ஆண்டவரோட கேரக்டரே வந்து இது எல்லாமே அடங்கின விஷயம். அதனால கடைசியில் ஆண்டவர் நம்ம எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, ஃபினி என்கிட்ட ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே தன்னை போல் மாறணும் என்று விரும்புகிறார். He wants us to become more like யாரா? ஆண்டவரை மாதிரி வரணும்னா, ஆண்டவரை நான் பார்த்தது இல்லையே. இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னார், என்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துக்கு அனுப்பினேன். அவர் சொன்னதை கேளுங்கள், லிசன் டு ஹிம். ஏன்? என்னுடைய நேசகுமாரன். ஜீசஸ் என்ன சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன். நீ என்னைய பார்த்துட்டேன்னா பிதாவை கண்டாய். நம்ம என்ன சொல்ல போறோம், நான் ஜீசஸையும் நான் பார்க்கலையா தானே நம்ம இப்போ சொல்ல போறேன், தெரியும். ஆனால் இந்த பைபிள் ஃபுல்லாகவே ஜீசஸை பற்றி தான் இருக்கு. போன வாரம் யூத் சர்வீஸ் எண்டில் நாங்கள் இதான் முடித்தோம். என்ன இல்லை, அந்த காலத்தில் ஜீசஸ் வந்த டைமில் அவங்க கையில் இருந்து பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க, இயேசுவே என்ன சொன்னாங்க, பழைய ஏற்பாடில் மோசே முதற்கொண்டு என்னை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஜீசஸ் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்லலாம், இல்லை ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் டேஞ்சரஸ். அந்த டைமில் ஆண்டவர் வந்து கருபுருன்னு இருந்தார், அப்படி தானே? ஆண்டவர் அந்த டைம்லலாம் ஒரு மாதிரி ரஃபாக, ஒரு வெறியோட இருந்தார், ஒரு கோவத்தோட தான் இருந்தார். பார்த்தோம் ஒரு ரபை பேசுகிறத வந்து ஒரு மூவியில் அதை எடுத்து காமிச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து ப்ராட்டஸ்டன்ட் அல்ல, எல்லா என்ன சொல்ல கிறிஸ்டியன் ஃபெய்த்து, ஜூவிஷ் ஃபெய்த் எல்லாரையும் சேர்த்து ஒரே இடத்துல உட்கார விட்டா, மற்ற அந்த ஃபாதர்ஸ், கேத்தலிக் ஃபாதர் எல்லாமே ரொம்ப ஜென்டலாக பேசுவாங்க. அவர் வந்து காட் இஸ் வெரி ஆங்கிரி அப்படி தான் ஆரம்பிப்பார். அவர் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல ஏன் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் அப்படி கிடையாது, நம்மளுக்கு புதிய ஏற்பாடு கிடைச்சிருச்சு, இது போதும். யோ இல்லை, த ஹோல் பைபிள் இஸ் அபவுட் ஜீசஸ். அப்படின்னா ஆண்டவர் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அவர் லைஃப்பில் என்ன பிளான் பண்ணியிருக்காரு, எல்லாமே நம்மளுக்கு ஒரே பைபிளில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கணுன்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட 1500 வருஷமாக நம்மளுக்கு இன்னைக்கு 3500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எழுதி நம்மளுக்கு கையில் கொடுத்த ஒரு விலை உயர்ந்த, நம்ம மதிப்பு சொல்ல முடியாத, மதிப்பு கூற முடியாத ஒரு புஸ்தகம். மதிப்பு இன்னைக்கு எப்படி பைபிளுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பைபிள் கடையில் போய் நீங்கள் ஒரு பைபிள் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு என்ன விலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது எதுக்குரிய விலைன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? பிரிண்டிங், மார்க்கெட்டிங், பேப்பர், பைண்டிங், இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்க காசு வாங்குறாங்க ஒழிய இட் இஸ் நாட் த வேல்யூ ஆஃப், அது என்ன எழுதியிருக்கோன்றதுக்கு வேல்யூ கிடையாது. ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலை கொஞ்சம்
கூட இருக்கு. ஏன் வேற பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க? ஏன் வேற ஹையர் குவாலிட்டி பேப்பர், இங்கிலீஷ் பைபிள் வேற எங்கேயாவது பிரிண்ட் ஆகி வருது, அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதனால விலை கூடன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பைபிள் கமெண்ட்ரி வாசிச்சு பாருங்க, வாங்கி பாருங்கள், 5000 ரூபாய் குறைஞ்சி நீங்கள் ஒரு பைபிள் கமெண்ட்ரி இன்னைக்கு வாங்க முடியாது. அப்படின்னா அங்கே என்ன விலை? அந்த கமெண்ட்ரி எழுதினவங்க அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்களோ சேர்ந்து வருதா? ஒரு மனுஷன் சார்ஜ் பண்ண உடனே 500 ரூபாய்க்குள்ளே இருக்க பைபிள் எவ்வளோ ஆயிடுச்சு? அப்படியே 10 மடங்கு ஆயிடுச்சு. ஆண்டவர் நான் என்னை பற்றியே உனக்கு கொடுத்துருக்கேன், இதோட விலை கொடுத்து நம்மளை வாங்க சொன்னாருன்னா நம்ம எங்கே போகிறது? அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு என்ன தெரியும்? என் வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்டே வந்து பைபிள் என்ன சொல்லியிருக்கு, நம்ம மனுஷனால் அந்த கரையும் செலுத்த முடியாது. we don't have the power to increase our life. அப்படின்னா அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்த புஸ்தகத்துக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குக்கும் நான் வந்து இன்னைக்கு ஒரு விலை நான் கொடுத்து சொல்ல முடியாது. அப்படின்னா ஆண்டவர் இவ்வளோ எனக்கு கொடுத்துருக்காரு, அந்த வார்த்தையில் என்ன சொல்லியிருக்காரு? இன்னைக்கு ஐ வாண்ட் டு டெல் யூ, பைபிளில் சொல்லியிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை. His word will come true. அதுதான் இன்னைக்கு நம்ம செய்தியோட தலைப்பு. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும். சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். God's word will surely 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 come true. இது வந்து இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு 1.5 மாசம் இருக்கும். அந்த டைம்ல ஆண்டவர் எனக்கு கண்ணால் காமிச்ச சில விஷயங்கள். ஏன் கண்ணால் காமிச்ச விஷயம் நான் யோசிச்சு பார்த்தேன், நான் கணக்கு போட்டு பார்த்தேன். ஆதியாகமோ யாத்திராகமோ லேவியர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கையில் ஒரு மினிமம் 25 to 30 டைம்ஸ் அந்த இடத்த நான் வாசிச்சிருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் வந்து பைபிள் எடுத்து ஆரம்பித்தா வந்து எனக்கு நடுவில்லாம் ஆரம்பிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. எங்கே விட்டோம் முடிக்கலைனாலும் ஸ்டார்டிங்கில் இருந்து. இது வந்து புக் கிரிக்கெட் ஓப்பன் பண்ணுறேன், சும்மா நடுவில் ஒரு பேப்பர் ஓப்பன் பண்ணுறேன், அந்த கணக்கு கிடையாது. பைபிளில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தையும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். சீரியஸாக யோசிச்சு பார்த்தேன். ஐ பிளான் செக் 25 to 30 தடவை. ஏன்னா ஒரு 12 years ஓல்டு அந்த டைம்லேருந்து நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு தெரியும். எவ்வளோ ரெகுலராக வாசிச்சேன்றது வந்து வேறு. ஆனால் அது வாசிக்க சில வருஷம் வந்து 2-3 தடவை திரும்ப ஆரம்பிக்கிறேன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த பேசேஜ் ஒழுங்காக வாசிச்சே ஒரு 25-30 தடவை இருக்கும். அப்படி இருந்து சில வசனம் வந்து இந்த வருஷம் தான் என் கண்ணை திறந்து நான் பார்த்துருக்கேன்னா யோசிச்சு பாருங்க. எனக்கு அது வாசித்தவனே வந்து அன்னைக்கோட யாத்திராகமத்தில் வாசிக்கிற வேகம் முடிஞ்சிச்சு. 1.5 மாதம் ஆச்சு, நான் இன்னும் யாத்திராகமாக வாசிச்சு முடிக்கல. ஆண்டவர் இவ்வளோ நாள் நான் இதை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம். அப்பாட்ட சொல்லிட்டேன், அம்மாட்ட சொல்லிட்டேன், ஷைனிட்ட சொல்லிட்டேன், எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ஆண்டவர் வந்து அடுத்த பேசேஜ் காமிச்சா, அதுவும் இவ்வளோ நாளாக நான் கவனித்ததே கிடையாது. இதில் என்ன சிரிப்புனா, எனக்கு வந்து பர்சனலாக ஒரு பிளான் உண்டு. நான் பாஸ்டர்கிட்ட போய் டேடி இப்படி ஒரு வசனத்தை வாசிச்சேன்னு சொன்னால் அது இந்த இடத்துல தானே இருக்குன்னு அவங்க இடம் கிட்டத்தட்ட விட்டா பேஜ் நம்பரும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆண்டவர் இது அநியாயம், அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு இந்த அளவுக்கு, நான் எவ்வளோ நாள் பைபிள் வாசிக்க, நீ எவ்வளோ நேரம் வாசிச்ச அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் நம்ம அமைதியாக கையை கட்டிட்டு, ஏன் அவங்க சொல்கிறது உண்மை. ஆனால் இது யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இது நிறைய தடவை பெரிய பெரிய மென் ஆஃப் காட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நேற்று கூட ஒருத்தவங்களோட பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். தம்பி நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பாவும் ஒரே ஏஜ், 4 மாதம் வித்தியாசம், எக்ஸாக்டாக 4 months டிஃப்ரென்ஸ். சொன்னாங்க நான் மினிஸ்ட்ரிக்கு ஆமாம் 72ல் என் பேர் கொடுத்து ஒப்பு கொடுத்தேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் 1972. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆவியானவர் எனக்கு கற்று தந்து தானே இருக்குது. அது நான் அது எனக்கு வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும் ஆவியானவர், நான் சொன்னேன் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டார்ன்ட்டு. என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் டெய்லி எனக்கு கற்றுத்தரார்.
ஒவ்வொரு நாளும் அப்படின்னா எப்போ கற்றுத் தருவார்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆண்டவர் அசால்ட்டாக என்னை விட்டு பிடிச்சிட்டாரு. ஏன்? நான் ஆண்டவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, ஈர்ப்பு இல்லை. இந்த மாதம் வாக்குத்தத்தம் நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே இஸ்ரவேலோட நலனுக்காக உங்கள் மனசில் அந்த வாஞ்சை இருக்கணும். உங்கள் பிளெஸ்ஸிங், நிறையா விஷயம் நம்மளோட பிளெஸ்ஸிங்கே அங்கே தான் இருக்கு. இந்த மாதிரி நிறையா விஷயம் ஆண்டவர் நம்மளுக்காக எதுக்கு கொடுத்துருக்காரு, எதுக்கு பைபிள் எழுதி வச்சிருக்காரு, இது எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கட்டாயமாக இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறது இது எல்லாமே கட்டாயமாக நிறைவேறும். இது கட்டாயமாக நிறைவேறும். இதில் மாற்றம் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரூஃப் ஆதியாகமத்தில் இருக்கு. அதுலேருந்து உங்களுக்கு யாத்திராகமம் சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு ஹோப்ஃபுல்லி போன வாரத்தை லாஸ்ட் டைம் நான் பேசுனதோட சீக்கிரம் பேசி முடிச்சிடும். சரியா? ஜெபிக்கலாமா? Our loving heavenly Father, we praise you, Lord, we thank you. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே Lord, we bring ourselves to your presence. ஆண்டவரே, உங்களை ஆராதிச்சிட்டோம், ஆனால் நாங்கள் பாடல் பாடிட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம், வாஞ்சியாக வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் எங்கிட்ட பேசணும்னு நாங்கள் வீட்லேயே நாங்கள் ஜெபம் பண்ணிடலாம் வந்திருக்கோம் ஆண்டவரே. இங்கே ஐயோ நான் லேட் ஆயிடுச்சே பரவாயில்ல, இங்கே நான் ஜெபித்திருக்கேன் ஆண்டவரே, இப்பயும் எனக்கு சான்ஸ் இருக்குது ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நான் கேட்குறேன் ஆண்டவரே. உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னோட காணிக்கைகளை உங்கள் முன்னாடி படைச்சிட்டேன். நான் என்ன செய்யணும்ன்ட்டு நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது செய்கிறதுக்கு வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் என்கிட்ட இப்போ பேசணும், சொல்லலாமா? ஆனால் நீங்கள் என்கிட்ட இப்போ பேசணும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே. மேக் அஸ் லிவ். உங்கள் முன்னாடி நாங்கள் பிழைக்கணும். என் பைபிள் எழுதியிருக்கேன், லெட் ரூபன் லிவ் அண்ட் நாட் டை அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்களே, அதே மாதிரி ஆண்டவரே நாங்கள் உங்கள் முன்னாடி மரித்து போகாமல் லார்ட் எங்களை உங்கள் முன்னாடி பிழைக்க வைங்க ஆண்டவரே. Give us joy, give us strength. In Jesus' name we pray. Amen. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இது ஃபர்ஸ்ட் நீங்க வாசிக்கும் போது இது நம்மளுக்கு பாசிட்டிவ் வசனமாவே தெரியாது. ஃபினி ஏன் இந்த வசனத்தை எடுத்த நீங்க சொல்லாதீங்க, இன்னும் 3 வசனம் இருக்கு. ஆனா இந்த வசனத்தை ஒரு நிமிஷம் நீங்க எடுத்து யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி உன்னுடைய சந்ததியார். ஆபிரகாம் இந்த டைம்ல நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்துச்சா? இல்ல. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவர் என்ன சொல்றாரு, உனக்கு உன் பிள்ளைக்கு ஏற்கனவே உன் பிள்ளை இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனா முன்னாடியே பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் இது ரொம்ப அநியாயமான வசனமா இருக்கு. ஆபிரகாம்கிட்ட நீங்க அதுக்கு இப்படியா போய் சொல்லுவீங்க? ஆனா ஒரே நிமிஷம் 15வது வசனம் பாருங்க. நீ சமாதானத்துடைய உன் பிதாக்கள் இடத்தில் சேர, நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ அதுக்கு முன்னாடியே நீ சமாதானத்தோட உன் பிதாக்களோட சேர. யூ வில் டை பீஸ்ஃபுல்லி. அதுதான் அங்க வார்த்தை. சரி, டேஞ்சரஸ். 2 வசனமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையான வசனங்கள். என்ன சொல்றாரு? இல்லை 400 வருஷம் உன்னோட சந்ததி, உன்னோட பேர பிள்ளைங்க அவங்க எல்லாருமே எத்தனையோ வருஷமா 400 வருஷம். ஆபிரகாம் அந்த டைம்ல நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஆனா இஸ்மாயிலும் பிறக்கிறதுக்கு முன்னாடி 75லேருந்து 86க்கு முன்னாடி இல்லை, அந்த ஒரு 10-11 வருஷம் தான் அவன் அந்த டைம்ல கானான் தேசத்துக்குள்ள சுத்தி இருக்கான். அந்த டைம்ல ஆண்டவர் இது சொல்லிட்டார். அப்பயே வச்சு என்ன 10 வருஷமே என்னால தாங்க முடியல, 400 வருஷத்துக்கு எங்க போகன்னு யோசிச்சிருப்பாரா? யோசிச்சிருக்க மாட்டாரா?
இதே ஆபிரகாம் வந்து 318 ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் வச்சு இதுக்கு முந்தின அதிகாரம் தான். இந்த 15 அதிகாரம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தீஸ் திங்ஸ் தான் அந்த வசனமே ஆரம்பிக்கும். இவைகளுக்கு பின்பு 318 பேரை வச்சு 4 ராஜாக்களை காலி பண்ணி ஜெயித்து 5 ராஜாக்களை இவர் காப்பாற்றி விட்டு இதெல்லாம் நடந்த பிறகு இவருக்கு வந்து கணக்கு போட தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நல்லா. ஆனால் ஆண்டவர் அவர்கிட்ட என்ன சொல்றாரு, நீ வந்து சமாதானத்தோட இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வார்த்தையை நினைச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ப்ளீஸ் டு நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. வேறு எதுக்குமே இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை இப்படி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நீ கஷ்டப்படுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், வாழ்நாள் பூரா வந்து அவர் அப்படி சொல்லிட்டாருன்ட்டு அதை நினைச்சே ஸ்ட்ரெஸ் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் எல்லாமே ஏறி நடக்கலையா இன்னைக்கு உலகத்தில்? இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே செய்யாமையே இந்த பிரச்சனை இருக்குன்றாங்க. அப்பனா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா அப்படின்னா எப்படி ஆபிரகாம் வந்து இல்லை சமாதானத்துடனே எப்படி அவர் வந்து நித்திரை அடைவார்? யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொன்னேன், முதல்ல எடுத்தோடனே 13 வசனம் 15 வசனம் டைரக்டா வாசிங்கன்னா 14வது வசனத்துல என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிடும். 14வது வசனத்துல என்ன சொல்லுது? இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இது வந்து உங்களுக்கு நான் ஒரே ஒரு சொல்றேன், தமிழ் பைபிள்ல வந்து சில வார்த்தைகள் இல்லவே இல்லை, அதனால உங்களுக்கு காமிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னா, நோ ஃபார் ஷுவர், கட்டாயமா இது நடக்க போகுது. ஃபினி இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கே, ஏன் இன்னைக்கு வார்த்தை முதல்ல என்ன சொன்ன, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாகவே நிறைவேறும். நீ சொல்ற வார்த்தை ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நிச்சயமா நோ ஃபார் ஷுர் யுவர் டிசெண்டன்ஸ் வில் பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். எங்க அந்த வசனம் ஒவ்வொரு வார்த்தையா பார்த்தீங்கன்னா, இன் அ லேண்ட் தட் இஸ் நாட் தேர்ஸ், அவங்களுடைய நாடு இல்லாத ஒரு இடத்துல அவங்க வந்து பரதேசிகளா இருப்பாங்க. இந்த ஒரு பார்ட் வந்து நம்மளுக்கு பிரச்சனை. ஆனா அதுக்கப்புறமே போட்டிருக்கு, they will be enslaved and oppressed, அவங்கள அடிமைகளை ஆக்கி அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க. இதுதான் வார்த்தை. முதல்ல பரதேசி. ஆனா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையில இருக்கு, அவங்களோட இடம் இல்லாத ஒரு லேண்ட்ல அவங்க போய் இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கிட்டு சொந்த இடம் அதுக்கு முன்னாடியே உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க சொந்த இடம் அவங்களுக்கு இருக்கு, ஆனா அந்த இடத்துல இல்லை, அவங்க இன்னொரு தேசத்துல இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த தேசத்துல இருக்கவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க இவங்களை வந்து அடிமைத்தனத்துல கொண்டு வருவாங்க. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை அது மட்டும் இல்லை, அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க. 4வது பிரச்சனை, இது 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 400 வருஷம். பத்து வருஷம் சுத்திட்டு இருந்த மனுஷன்ட்ட வந்து ஆண்டவர் அப்பயே வந்து 400 வருஷம்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது, ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் சொல்ற ஆன் தட் நேஷன். ஆண்டவர் அந்த காலத்துல எகிப்துன்னு ஒரு வார்த்தை கூட அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா ஜென்மத்துக்கு யாக்கோபு வந்து, யாக்கோபை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய சொல்லி கொடுத்துட்டேன், உங்களுக்கு யாக்கோபை பத்தி இப்ப நல்லாவே தெரியும். அவன் தப்பி தறி கூட நீ தப்பான ஊர்ல இருக்க யோசேப்புக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுருப்பான். ஆண்டவர் அது சொல்லல. ஆனா என்ன சொல்லியிருக்கு, ஆன் தட் நேஷன், யாரு அவங்கள உபத்திரவப்படுத்தினாங்களோ அவங்க மேல ஐ வில் பிரிங் ஜட்ஜ்மெண்ட். ஆனா இதெல்லாம் ஓகே, ஆனா என் பிரச்சனைக்கு இன்னும் சொல்யூஷன் வரலையே, எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க யோசிச்சீங்கன்னா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அடுத்து அவங்க அந்த இடத்தை விட்டு they will come out with great possessions, மிகுந்த பொருட்களோட புறப்பட்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா,
4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு, தமிழ் இவ்விடத்துக்குன்னு வந்துச்சா? இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்கு? இந்த இடத்துக்கு என்ன? த லேண்ட் ஆஃப் ப்ராமிஸுக்கு ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார். இது நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன், வாசிச்சிருக்கேன். இந்த வசனத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல, நான் யாத்திராங்கமத்தில் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் ஏன் இதை சொன்னேன்னா, ஆண்டவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இது நடக்கிறதுக்கு 400 அதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு மேலே. ஏன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லியாச்சு. 430 வருஷம் அங்கே இருந்தாங்கன்ட்டு பைபிள் எங்கே எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் 41வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த நாளிலே, on the year, at the end of 430 years, to that very day, அந்த எக்ஸாக்ட் நாளுக்கு ஆண்டவர் அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்தார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திஸ் இஸ் நாட் த வேர்ட் ஐ எம் டெல்லிங் யூ. இந்த வார்த்தையை பற்றி நான் சொல்ல வரல இன்னைக்கு. எல்லாருக்கும் தெரியும் 430 வருஷம். அந்த ஏன் அந்த 30 வருஷம் நீங்கள் கணக்கு போட்டு நிறைய கால்குலேஷன் நானும் பண்ணிலாம் பார்த்தேன். ஐ ஹாவ் அ ஃபீலிங் யோசேப்போட வாழ்க்கையும் இஸ்ரவேல் தானே, அவன் தானே முதல்ல அந்த இடத்துக்கு சேர்ந்தான், அடிமையாக தானே சேர்ந்தான். அதுலேருந்து கால்குலேட் ஆகிருக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஆண்டவர் 4 தலைமுறையில் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடுவாங்கன்னாங்க. 4 தலைமுறைக்கு ஆண்டவர் 400 வருஷம் சொல்லிட்டாரு. அவங்க எல்லாருமே கம்மியாக வாழலை. நீங்கள் ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுவும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு கால்குலேஷன் ஜென்ரேஷனாக பார்த்தா, யார் மூலமாக அந்த லேவியை வச்சு கணக்கு போட்டு பார்த்தாலும் 430 வருஷத்துக்கு மேலே வந்துடுது. அதுவும் செக் பண்ணி பார்த்துட்டேன். சரி, ஆனால் இதெல்லாம் எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, there is a very very big reason. ஒரு பெரிய விஷயம் இதுக்கு அடியில் இதுக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம்கிட்ட சொன்னார். அது நடந்துச்சா? ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அது கட்டாயமாக நடக்கும். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இது ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் we realize ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் பேசலை. நீங்கள் மெசேஜ் உங்களை என்ன சொல்லியிருக்கீங்கல்ல, காட் வில், அவர் சொன்ன வார்த்தை, காட்ஸ் வேர்ட் வில் ஷுவர்லி கம் ட்ரூ. அப்படின்னா ஆண்டவருடைய ப்ராமிசஸ் நிச்சயமாகவே நிறைவேறும். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் அது எப்படி நிறைவேறும், என்னென்ன விஷயம்லாம் நடந்த பிறகு நிறைவேறும், அதெல்லாம் ஆண்டவர் நீங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறக்க இந்த வசனத்தை காமிச்சிருக்கேன். ஆண்டவர் எத்தனை விஷயத்தை ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. அப்படின்னா ஆண்டவர் யார் அவர் சொன்ன வார்த்தையை கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்களோ, அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற முதல் பாயிண்ட். ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறதுக்கு நான் ரெடியா இருந்தேன்னா நீங்க என்கிட்ட பேசுவீங்க. எத்தனை பேருக்கு இது விளங்கிருச்சு? இது இவ்வளவு நான் சொல்லலாம், இது ஃபுல்லா விளங்கியிருக்காது, அதுக்காக நான் சொல்றேன். ஆண்டவர் முன்னாடியே போய் நின்ன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேசினாரா பேசலையா? நம்மளுக்கு ஆண்டவரை பத்தி தெரிஞ்ச சின்ன பிள்ளை கூட, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து மாறலன்னா ஆண்டவர் இயேசுவை போலயே உள்ள ஆண்டவர், அவரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அப்படின்னா அன்னைக்கு செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு அதே மாதிரியே செய்வார், அதே மாதிரியே பேசுவார், நாளைக்கும் பேசுவார், என்றும் பேசுவார். அப்படின்னா என்ன? என்னோட சில்ட்ரனுக்கு, என்னோட பேர குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் வருகை தாமதமானால், புரியுதா உங்களுக்கு? Are you able to see our God will definitely, அவர் சொன்ன வார்த்தையை கட்டாயம் செய்வார். அதுக்கு அவர் பிளான் வச்சிருக்காரு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அவருடைய வார்த்தை அவரோட வாயிலிருந்து புறப்பட்டு போய் அந்த வார்த்தை எந்த காரியம் செய்யணுமோ அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் திரும்பி வராது. எவ்வளவு பெரிய வார்த்தை! ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு புரியலையே ஆண்டவரே. நம்மளுக்கு எது புரிஞ்சு
நம்மளுக்கு முன்னாடி இந்த லைட் இருக்கு, அந்த லைட்டை பற்றி நம்மளுக்கு எவ்வளோ புரிஞ்சு? ஃபிசிக்ஸ் வாசிச்சு பார்த்தா நம்மளை பைத்தியமாக்கிடுவாங்க. அதுக்கப்புறமும் நம்மளுக்கு புரியாதுன்றதுக்கு ப்ரூஃப் என்ன தெரியுமா? அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் மண்டைய பிச்சுக்கு தான் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும். நான் இது ஈவினிங் பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், ஒரு காலத்தில் இதெல்லாம் லா அப்படின்னாங்க, இன்னைக்கு எல்லாமே தியரி. ஏன்? அது ஒர்க் ஆகாத ஒரு சினாரியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறது? அதனால எல்லாமே தியரி. அப்படின்னா நம்ம பேசுறது கிட்டத்தட்ட ஃப்ளாட் அவுட் போய் அதுதான் சிச்சுவேஷனாக இருக்குது. அதுதான் இன்னைக்கு உலகம். ஆனால் ஆண்டவர் வந்து எப்படி பேசியிருக்காருன்றதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பர் ஒரு அடையாளம் கொடுக்குறேன் உங்களுக்கு. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அது சொல்லிட்டு 8வது வசனம், So I have come down to rescue them. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும் அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் என்ன மோசேட்ட சொல்ற? நான் வந்து இறங்கி கீழே நானே வந்துட்டேன். எங்க வந்திருந்தாரு? ஒரு செடி மேல வந்து இறங்குறாங்க. அந்த செடி எப்படி இருந்துச்சு? தீப்பற்றி எரிஞ்சிச்சு, ஆனா வெந்து போகல. அதே வந்து ஆண்டவரை பத்தி ஒரு டெக்னிக், ஆண்டவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா. ஆண்டவர் இறங்கி வந்தா தீ இறங்கி வரும், ஆனா சாம்பல் இருக்காது. அந்த செடி பட்டு போகல, ஆனா ஆண்டவர் மேல இருந்து தீய மற்ற அனுப்புனாருன்னா என்ன ஆகும்? எலியா சொன்ன மாதிரி, நீ எத்தனை பேர்னாலும் நீ அனுப்பிட்டே இரு. அதுதான் போட்டுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, எலியா வந்து அந்த அந்த பலி செலுத்தும் போது தண்ணியை முதற்கொண்டு, இங்கிலீஷ் பைபிள் எழுதி இருக்குது, the flames licked the water. தமிழ்ல சொல்ல, தண்ணியை முதற்கொண்டு அது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இது ஆண்டவருடைய அக்கினி. அந்த ஆண்டவர் சொல்லாவது, நானே இறங்கி வந்துட்டேன். ஆண்டவர் எதுக்காக இறங்கி வந்தார்? அதுல எல்லாமே ரீசனும் இருக்கு. அவங்க படுற வேதனையை கண்டு அதை பார்க்கவே பார்த்து, அந்த ஆலோட்டிகள் அவங்க பண்ற பிரச்சனையை வந்து அவங்க என்னென்ன பிரச்சனை செய்யறாங்கன்னு எல்லாரையும் பார்த்து, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கி. எதுக்காக இறங்கியிருக்காங்க? அவங்க நான் கீழே வந்தேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இல்லாம கீழே வரல. ஆண்டவரே இந்த விஷயத்துல கீழே வந்தார். நம்ம போன தடவை நம்ம பேசும்போது, யாக்கோபு பெத்தேல்ல படுத்திருக்கும் போது ஒரு ஏரியோ ஒரு ஸ்டேர் கேஸோ வந்துச்சு. அங்க தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும். இறங்குறது ஓகே, திரும்ப ஏறிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு தானே ஏறி இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் அதை யோசிச்சு பார்த்துருக்கோம்? அப்படின்னா ஆண்டவரே இறங்கி வந்துட்டார்னா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும், இது வந்து எவ்வளோ அழகான ஒரு விஷயம். இது வந்து நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஆண்டவர் வந்து செஞ்ச சொல்லிட்டாரு, இல்லை நான் இதை செய்யறதுக்காகவே நான் இறங்கி வந்திருக்கேன். 9வது வசனத்துலையும் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க? அவங்க கூக்குரல் எடுக்கிறாங்க. அவங்க இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது தான் வந்து எனக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போதான் அவங்க 400 வருஷம் இருந்திருக்கணும், 430 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அது ஓகே. ஆனா 400 வருஷமா வந்து அவங்க சத்த வந்து ஆண்டவரை எட்டலையா? அப்படின்னா இதுலயே வந்து நீங்க 200 மெசேஜ் நீங்க எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நான் என்னுடைய அழுகை ஆண்டவரை ரீச் பண்ணுதா?
நம்மளையே பரிசோதித்து பார்க்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் என்னோட ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட போகுது போகலை, அது என்னைக்கு போகும்னு எனக்கு தெரியலை. நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்டு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்குமா நடக்காதா? நடந்தே ஆகும். இதை நான் வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவரே நீங்கள் ஏதோ நீங்கள் எனக்கு சொல்ல ட்ரை பண்ணுறீங்களே, எனக்கு இன்னும் முழுசாக புரியலையே, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த வருஷம் நம்மளோட வாக்குத்தத்தம் நலமும் விசாலமுமான இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பீர் இல்லை, கொண்டு வந்து விட்டீர். கரெக்டா? He has brought me to a good and spacious land. இன்னொரு வெர்ஷன்ல a place full of good things. நன்மையால் பொருட்களால் நிறைந்த ஒரு இடத்துக்கு என்னைய கொண்டு வந்து விட்டீர். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? மனிதர்களை என் தலையில் மேல் இடுப்பின் மேல் ஏறி போக செய்தீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அப்படின்னா ஆண்டவர் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காருன்றது நம்மளுக்கு புரிய வந்துச்சு. எப்படியோ என் லைஃப்ல இதெல்லாம் நடக்கணும்ட்டு எழுதி வச்சிருக்குன்னு சொல்றதாரு, அவரே எழுதி வச்சுட்டார் போல. அது என்னை கேட்காதீங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. போய் இல்லைன்னா ஆண்டவரே இறங்கி வர வச்சு. இது எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா ஆண்டவர் ஆபிரகாம் முன்னாடி இந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு நான் ரெடியா இருந்தேன். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட அவன் போகவே இல்லைன்னா, ஆண்டவரே இந்த ஆபிரகாம்கிட்ட நான் என்ன செய்ய போறேன்றதை நான் மறைக்க முடியுமா? என்னால் மறைக்க முடியாது. என்னுடைய நண்பன் வந்துருச்சா? ஆண்டவரே அப்புறம் நான் என்னைக்கு நண்பன் ஆகுறது? அதுதான் நானும் ஒன்றை இவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லிட்டாருன்னா, அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காரு. ஆபிரகாம் விஷயத்திலேயே அவரோட அப்பாட்ட பேசி அவர் அப்பா அறகுறையா ஃபாலோ பண்ணாருன்ட்டு அவர் அங்கேயே செட்டில் ஆனார், அங்கேயே மறித்துட்டாரு. ஆனால் ஆபிரகாம் மட்டும் திரும்ப கால் வந்துச்சு. ஏன்? உங்க அப்பா பண்ண மிஸ்டேக் நீ வந்துருச்சுல்ல, ஏன் நீ என்கிட்ட வந்தனாதான் உனக்கு உரிய பலனை காண்பாய். ஸோ அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு தெரிய வர்றது என்ன? ஆண்டவர்கிட்ட பலன் வரணும்னா நான் ஆண்டவர்கிட்ட போகணும். அப்படின்னா அவங்க 400 வருஷம் அவங்க எதுக்காக அழுதாங்க, எப்படி அழுதாங்க, என்ன செஞ்சு அழுதாங்க எல்லாம் தெரியாது. ஆனால் 400 வருஷத்துல அவங்க கரெக்டா ஆண்டவர்கிட்ட அழுக போறது ஆண்டவர் காது ரீச் பண்ற அளவுக்கு அவங்க அழுதாங்க. எத்தனை வருஷம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் கரெக்டான டைம்ல ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு டைம் ஏற்கனவே குறிச்சு வச்சிருந்து, எப்ப அவருக்கு தெரிஞ்சு ஆபிரகாம்கிட்ட என்னைக்கோ சொல்லிட்டாரு. 400 வருஷம் அவங்க ஆனால் ஆண்டவருக்கு 400 வருஷம் அவங்க கீழ்ப்படியிலையா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க கவனிக்கலையா? கீழ்ப்படியிலையா? கேட்கலையா? அது நான் யோசிச்சு பார்த்தேன். அதுல கொஞ்சம் பிரச்சனையான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆபிரகாம் என் பிள்ளைக்கு இந்த தேசத்து ஆட்கள் யாரையும் நீ கல்யாணம் பண்ணி வச்சிட கூடாது, என் சொந்த ஜனத்துக்கு போ. எதனால? இவங்க வழிபடுற கடவுள் என் குடும்பத்துக்குள்ள வந்துடக்கூடாது. உங்களுக்கு புரியுதா இது? அதுக்காக அங்க போனோம். ஆனா அங்க ஃபேமிலிக்கு போனா ரெபேக்கா எப்படியோ திரும்பி வந்துட்டார். எப்படி திரும்பி வந்துட்டா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ரெபேக்கா தப்பு பண்ண மாதிரி இந்த விஷயத்துல எங்கேயுமே போடல. பிள்ளைங்க பிரச்சனை இருக்கும் போதும் ஆண்டவர்கிட்ட போய் ஏன் எனக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்டாலும் கரெக்டா ஆண்டவர்கிட்ட போயிட்டாலும். ஆனா ரெபேக்காவோட அண்ணன் என்ன பண்றான் நீங்க நல்லா பாருங்க. யாக்கோபை துரத்திட்டு வந்ததுக்கு ரீசனே என்ன? என் பிள்ளைங்க போனாலும் எனக்கு பரவாயில்ல, என் பேர பிள்ளைங்க போனாலும் பரவாயில்ல. என்ன உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் விச் ஃபேமிலி? நீங்க என்னனாலும் என் குடும்பத்துல இருந்து போய் இந்த வேற தேவன் உனக்கு வேணான்னு சொல்லி ஆபிரகாம் என்னைக்கோ பிளான் பண்ணி வச்சு அங்கிருந்து போய் ஒரு தலைமுறை ஓகேயா இருந்துச்சு. யாக்கோபே நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நீங்க என்ன பத்திரமா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க என்னுடைய, அது வரைக்கும் நான் கம்ப்ளீட்டா. உங்களுக்கு புரியுதா? ஈசாக்கு ஒரு பிரச்சனைனா யாக்கோபுக்கு என்ன தெரியும்? யாக்கோபுக்கு தேவனை தெரியாது. என்னுடைய தகப்பனாருடைய ஈசாக்குடைய தேவன்.
அவருடைய பயம், த ஃபியர் ஆஃப் மை ஃபாதர் ஐசக். அப்படின்னா எப்படி இருந்திருக்காங்க இவங்க? என்னன்னாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் என் குடும்பத்தை நான் கிறிஸ்டியன் எவ்வளவோ சொல்லி, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, அப்படி இப்படி நான் எல்லாம் பாடியும் என் மனசு யார்கிட்ட இருக்கு? என் டிவி கிட்ட இருக்கு, என் சோஃபா கிட்ட இருக்கு, என் கிச்சன் கிட்ட இருக்கு, கிச்சனுக்குள்ளேயே இருக்கு, இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கு, இல்லை இன்னைக்கு என் ஃபோனுக்குள்ளே இருக்கு. அது எல்லாம் நான் சொல்லி அப்புறம் என்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட வர்றது? உங்களுக்கு புரியுதா? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐ அம் கமிங் ஃப்ரம்? ஏன் சொல்றேன்னா 12வது வசனம் ஒரு நிமிஷம் எடுத்து பாருங்க. This is the verse that stopped me. 3:12. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். அதை நீங்க இப்போதைக்கு விட்டுங்க, அது இன்னொரு மெசேஜ், அது இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்றேன். நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். அது கூட விட்டுருங்க, திரும்ப வாசிக்கலாமா? நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். இந்த வார்த்தை நான் 30 தடவை வாசிச்சோம். என் கண்ணில் இந்த வருஷம் வரைக்கும் தெரியாத ஒரு வார்த்தை. தெரியாத வார்த்தைன்னு என்ன? நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. பாஸ்டர் எப்படி சொல்லியிருக்காங்க, ஜெபிக்கணும்னா 30 நிமிஷம்னா 29 நிமிஷம் பார்த்தா ஒழுங்கா கிளாக்ல டைமை பார்த்து ஜோம் பண்ண வேண்டியதானு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்லிட்டு அவங்க செய்யாமல் இருந்தாலும் அவங்கள நோண்டலாம்ல. நான் எப்போ பார்த்தாலும் கரெக்டாக இந்த டைமுக்கு அப்பாவை போய் தேடி பார்த்தா ஜோம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்பா பைபிள் எடுத்து பார்த்தா இருக்கிற எல்லா பேஜ்லேயும் அண்டர்லைன் இருக்கும். அவங்களுக்கு அப்பா படம் வரைஞ்சி நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மம்மி வரைவாங்க, என் தம்பி அழகாக வரைவான், எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஆனால் அவங்க பைபிளில் அழகாக நீட்டாக கோடு போட்டிருப்பாங்க. எல்லா வசனத்துக்கீழேயும், கிட்டத்தட்ட எல்லா வசனத்துக்கீழேயும் கோடு போட்டிருப்பாங்க. அவங்க பேஜில் பைபிளில் சைடில் எல்லா மார்ஜின்லேயும் என் கண்ணுக்கே கிளியராக புரிகிற மாதிரி எழுதிப்பாங்க. அது எப்படி எழுதினாங்க? எல்லா வசனத்துலேயும் சைடில் இருக்கும். அதனால ஒரு வசனம் எனக்கு ஆண்டவர் பேசிட்டாரு அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த வசனத்தை நான் அண்டர்லைன் பண்ணேன்னா ரொம்ப கேவலமாக இருக்குன்றதுக்காக நாங்கள் அதை அழகாக ஹைலைட் பண்ணிடுவோம் ஃபோனில். எல்லா டிரான்ஸ்லேஷனும் எனக்கு இருக்கணும், பத்திரமா இருக்கணும், நான் எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் இருக்கும், என்னோட கூகுள் அக்கௌண்ட்டோட லிங்க்டு. இதெல்லாம் பண்ணி அந்த வசனத்தை நான் போன வருஷம் இதே மாதிரி வாசிச்சிருக்கேன். போன வருஷம் என் மண்டையில் ஏறலை. அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். 30 தடவை வாசித்து என் கண்ணில் பார்த்து அந்த வார்த்தையை நான் மனப்பாடமாக சொல்ல முடிஞ்சாலும் என் மனசுக்குள்ள நிற்கலை. போயிருக்கலாம், அதான் அண்டர்லைன் ஆயிருக்கு, ஆனால் நிற்கலை. அது காத்தோட அப்படியே ஆவியா அதுவும் போயிடுச்சு. இப்போதான் திடீர் நம்ம எல்லாருக்கும் வரும், ஞாபகம் வரும்ல, விதைக்கிறவன் விதைத்தான், பாறை மேலே விழுந்துச்சு, ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துச்சு, ஆனால் வேர் பிடிக்கல. இதே பிரச்சனை தான். அதனால் நிறையா வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி, அப்படின்னா ஆண்டவர் பேசியிருக்காரா பேசலையா? இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? இதுக்காக தான் நான் சொன்னேன். நான் ஆண்டவர் நீங்கள் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட உண்மையாகவே பேசி அதை நான் கவனிக்காமல் இருந்தேன்னா எங்கே போகிறது? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கன்னு ஒரு சொன்னா என்ன சொல்ல போறீங்க? சத்தமே வரல பார்த்தீங்களா? நீங்களே உங்களுக்கு ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு நான் கேட்டா ஆண்டவர் பேசுறார். ஏன்? அவர் வார்த்தையிலே சொல்லியிருக்கு, நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு வருவத்திரு, கால் அப்பான் மீ ஐ வில் ஆன்சர் யூ. ஆண்டவர் பதில் சொன்னாரா? ஆனால் யோசிச்சு பாருங்க, 30 வருஷமா என் மண்டையில் இந்த வசனம் எனக்கு வாசிச்சிருக்கேன். ஆனால் 30 வருஷத்துக்கு போன வருஷமா ஆண்டவர் என் கண்ணு காமிச்சாரு, என்ன நான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தெரியல. ஆனால் இந்த வருஷம் இந்த வசனத்தை பார்த்தேன். என்ன வசனம்? இன்னைக்கு நீ என்னதான் சொல்லி முடியேன்? நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். அந்த வார்த்தை
உங்களுக்கு ஏற்கனவே 3 தடவை வாசி, நீங்கள் யாரும் அதை கவனிக்கல, அதனால நான் திரும்ப இப்போ சொல்கிறேன். இந்த மலையில், எந்த மலையில், எந்த மலையில், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த முள் செடி பட்டு போகாம எரிந்து கொண்டிருந்தாலும் பட்டு போகாம இருந்த அதே இடத்துல நீங்க வந்து எனக்கு ஆராதனை. அந்த இடம் எங்க இருக்கு? எகிப்துல இல்ல. யோசிச்சு பார்த்தீங்களா? மோசே எங்க இருந்தான்? இதுதான் விஷயம். அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் போது மோசே எகிப்துல இல்ல, எகிப்துல இருந்து துரத்தப்பட்டு ஓடி வந்து. ஏன் துரத்தப்பட்டுதான்? நான் ராஜா, நான் இளவரசன் ஆயிட்டு என் ஜனங்களை நான் காப்பாற்ற போறேன்ட்டு வேகமா போனா, அடிச்ச மொதல் ஷாட்லயே காலி. அடுத்த நாள் வந்து ஒரு இஸ்ரவேலன் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட்டு இருந்தேன். ஏன்டா நீ சண்டை போடுற? உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிரு. ஏன் ஆண்டவர் வரைக்கும் அவங்களால அழுக போகலைன்றது அவங்க இங்கேயே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவன் என்ன சொன்னான்? அந்த எகிப்தினை நீ கொண்ட மாதிரி இன்னைக்கு என்னை கொல்லலான்னு நினைக்கிறியா? கேட்டானா கேட்கலையா? இந்த ஜனங்களுக்கா ஆண்டவரே நீங்க மறித்தீர் அப்படின்னு ஒரு விஷயம் நல்ல எங்கேயாவது வரும். ஆனா என்ன பிரச்சனை? நம்மளே அந்த இடத்துல நம்மளே நிறைய தடவை இதே வார்த்தை சொல்லி கூட நம்ம பேசியிருக்கிறது ஒன்று, நம்ம ஜெபித்து இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் மோசே என்ன பண்ணா? ஓடினா ஓடிக்கொண்டே எவ்வளவு தூரம் ஓடி இருக்கான் அப்படின்னு பார்த்தா, நாங்களே எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணோம்? 8-10 மணி நேரம் வந்து இஸ்ரேலோட பார்டர்ல இருந்து டிராவல். பார்டர்ல இருந்து 8 மணி நேரத்துக்கிட்ட டிராவல் அப்படின்னா நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மோர் தென் 8 hours. ஒரு நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை போனோம் நாங்கள். ஆமாம், பஸ்ஸில் 80 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டில் வச்சு அவ்வளோ தூரம் ட்ராவல். இவன் வந்து காலால் நடந்து ஆடை வேற மேய்ச்சிட்டு போய், தனியாக நடந்தாலும் வேகமாக நடந்துடுவா முடியாது. அவன் எவ்வளோ தூரம் சுற்றி வந்து அப்படின்னா எகிப்தை விட்டு அவன் எவ்வளோ தூரம் நீங்கள் தள்ளி வந்திருக்கான்னு நீங்கள் புரியும். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக அங்கே தான் நான் குழப்பிட்டேன். 8 மணி நேரம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி எகிப்துக்குள்ளே போனோம். அதுதான் விஷயம். இஸ்ரவேல் நாட்டை விட்டு, கானான் தேசத்தை விட்டு ரொம்ப தூரம் நான் சொன்னது முதல்ல சொன்னேன். 8 மணி நேரம் ஆச்சு சீனாய் மலையிலேருந்து எகிப்துக்கு பஸ்ஸில் போகிறது. இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஆசியா கண்டத்துலேருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளேயே கால் வச்சாச்சு. இதெல்லாம் இவ்வளோ தூரம். அப்படின்னா அவன் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து அவன் வந்து இங்கே வரைக்கும் அவன் ஓடிய வேண்டாம். இந்த ஜனங்களுக்கும் எனக்கும் இனிமேல் சம்மந்தம் கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவே அந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் மறந்துட்டேன்னு வந்துட்டானா. 2 பிள்ளைங்க வேற வச்சு, அந்த 2 பிள்ளைங்களுக்கு வச்ச பேர்லேயும் நீங்கள் பார்த்துடலாம். அந்நிய தேசத்தில் இந்த எதுனால மனசுக்குள்ள கடைசி வரைக்கும் இவங்களுக்கா நான் போய் இந்த மாதிரி கஷ்டப்படுறது வந்துச்சா? இதெல்லாம் நடந்து அப்படின்னா ஆண்டவர் அன்னைக்கு தான் எனக்கு புரியுது. ஆண்டவர் என்னைக்கோ மோசே கிட்ட வந்து நீ இங்கே வருவ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் கேள்வி எல்லாம், ஆண்டவரே நீங்க வந்து என்ன சொன்னீங்க? என்னுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபடுத்தேன். இன்னைக்கு நம்ம வாசிச்ச சங்கீதம் 46வது சங்கீதம் 10வது வசனம் நிமிஷம் எடுத்து வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில் அண்ட் நோ ஐ ஆம் காட். இன்னைக்கு நம்ம என் மெசேஜோட அப்படியே அதே வார்த்தையோட, அதே ஐடியா வேற வார்த்தையோட வந்தது. நீங்க அமர்ந்திருந்து நானே, இல்லை நீங்க அமைதியா இருந்து, பி ஸ்டில் பி காம், அது அடுத்த டிரான்ஸ்லேஷன். இல்லை வாய மூடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பி குவயட் அண்ட் நோ நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஐ வில் பி எக்ஸால்டட். என் பேர் தான் வந்து பெரிய பேரா பூமியில வரும். நீ அமைதியா. அப்படின்னா ஆண்டவர் என்னென்ன நீங்க சொல்ல வர்றாரு, நம்ம லைஃப்லயே என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கூறின வார்த்தை நிறைவேறும் போது எப்படி நிறைவேறும்? இவனுடைய தேவன்
அவர் செய்யாம, அவர் கையை இறங்கி செய்யாம இது நடந்திருக்க முடியாது. இது எத்தனை பேர் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்க தெரியும். ஆனால் நல்லா யோசிச்சு, ஆண்டவர் என்னைக்கோ சொல்லிட்டாரு. ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு, அவங்க எல்லாம் எகிப்தை விட்டு புறப்பட்டு வரும்போது மிகுந்த பொருட்களோட புறப்பட்டு வருவார்கள். 12வது அதிகாரம் 40வது வசனத்துல 430 வருஷம் ஆன் த டே அவங்க வெளியே வந்துட்டாங்க. 36 37வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எகிப்தை அவங்க எல்லா திங்ஸையுமே அவங்க திருந்து புடுங்கிட்டு they plundered the Egyptians ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இங்க என்ன சொன்னார் ஆண்டவர்? மிகுந்த பொருட்களோட புறப்பட்டவர்கள். எந்த அளவுக்கு பொருட்களோட புறப்பட்டு வந்தார்கள் நீங்க கணக்கு போட்டு யாத்திராகமம் 25வது அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆலயம் ஃபுல்லா கோல்டால உள்ளும் புறமும் வெளியே பூச முடிஞ்ச மாதிரி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நான் காதில் போட்டுக்க ஒரு கம்மலை வச்சு நான் எவ்வளவு செய்ய முடியும்? உங்க தம் பிரிண்ட் வேணா வைக்கலாம். அப்படின்னா எவ்வளவு தூக்கிட்டு வந்தாங்கன்னு நம்மளுக்கு அளவே. அத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க. வனாந்திரத்துல உருக்குனாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கண்ணுக்குட்டி வேற செஞ்சு அதை வேற காலி பண்ணி அதை வேற குடிச்சு எத்தனை பேர் செத்தாங்களோ செத்து என்னென்னலாம் நடந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க the amount they brought நம்ம இன்னைக்கு கவுண்ட் பண்ண முடியாது. அவங்க வாழ்நாளில் அவங்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதல் எல்லாத்தையுமே சேர்த்து பிடிங்க எழுதிட்டு வந்துட்டாங்களா. இன்ட்ரெஸ்ட் இன்ஃப்ளேட்டட்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இன்ஃப்ளேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு கேஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம், அந்த கேஸ் இன்னைக்கு அதோட கேஸ் அன்னைக்கு 5000 ரூபா இருந்தது, இன்னைக்கு 5 கோடியா மாறிடுச்சு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி அப்படின்னா நம்ம எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் திரும்பி, ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை. ஒரு விஷயத்துல கூட நம்ம குறைவுபட கூடாத வார்த்தை. ஆண்டவர் சொன்ன டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணணுன்றது எல்லாரும் சொல்லிடுவாங்க, அது வேற. ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்கு, நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிவீர்கள். அப்படின்னா எதுக்காக அமர்ந்திருக்க சொன்னாரு? நான் கடைசி வரைக்கும் நான் அடிமையாவே இருக்கேன் ஆண்டவரே, நான் அமைதியா இருக்கேன், நீங்க அமர்ந்திருக்க சொன்னீங்களா அப்படியே இருக்கேன்னு சொல்றதுக்கு இல்லை. எதுக்காக அமர்ந்திருக்க சொன்னாரு? நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவதற்கு அமர்ந்திருக்க சொன்னார். அப்படின்னா எப்போ வந்துச்சு அவங்களுக்கு? எப்போ அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையிலேருந்து முடிவு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க அழுக ஆரம்பிச்ச பிறகு. யார்கிட்ட? தேவன்கிட்ட அழுக ஆரம்பிச்ச பிறகுதான். அப்படின்னா அவங்க ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் பிரச்சனையே இல்லை. யோசேப்பு நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஒரு லேண்டை கொடுத்துட்டான், வசதியாக போச்சு, பார்வோனே கொடுத்துட்டாரு, எனக்கு எல்லா வசதி, எல்லாம் சூப்பர், எல்லாம் பெர்ஃபெக்ட். அவங்க ஆண்டவர் கிட்ட வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்த மாதிரி. மோசையை காணோன்னே அவங்க விஷயமா என்ன செஞ்சிருக்காங்க? கண்ணுக்குட்டியை செஞ்சிருக்காங்க. ஏன் கண்ணுக்குட்டினா, பிரமிடுக்கு முன்னாடி அங்கே ஒன்று இருக்கும், அது பார்க்க பாதி மாடு பாதி நாய் பாதி ஓனை, என்ன கணக்கு மறந்துச்சு, ஆனால் இருக்கு. இப்போ முகத்தெல்லாம் காணோம், அது மட்டும் ஞாபகம். எகிப்தில் ஃபுல்லாக என்னென்ன பார்த்தாங்களோ அதுதானே அவங்க வர செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? அவங்க மனசுக்குள்ள ஆண்டவர் இருந்தாரா? யாக்கோவோட 12 பிள்ளைங்களுக்குள்ளேயே எத்தனை பேர் எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியல. யோசேப்பு வேற வழி இல்லை, யோசேப்பு கல்யாணம் பண்ணி வச்சது எகிப்தியனை, உங்களுக்கு தெரியும். யூதா என்ன பண்ணா? யோசேப்புக்கு பண்ண பிரச்சனை அந்த டைம்ல இது பரலாம் நடந்துக்கலாம், அதுவும் பரலாம். அவன் என்ன பண்ணா, நான் தனியாக போறேன்னு போய் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போய் காணானிய வந்துச்சா வரலையா? இவங்கெல்லாம் எப்படி ரூபன், உங்க மீதி சிமியோன், லேவி, இவங்கெல்லாம் யாரை கல்யாணம் பண்ணாங்க? நீங்க அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதனால யாக்கோபு அந்த டீனா இன்சிடென்ட் நடந்த பிறகு வேலையை ஒழுங்கா உங்களோட சொரூபங்கள்லாம் முதல்ல என் கையில் கொடுங்க ஃபர்ஸ்ட். எதுக்காக அவர் சொன்னார்? குடும்பத்தில் பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டார்.
எனக்கு மனசுக்குள்ள இன்னொரு நான் வேறு யாருக்கோ என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை கொடுக்குறேன். அந்த பிரச்சனை இருக்குது. அது வரைக்கும் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு என்னைக்கு எனக்கு பதில் சொல்வார்? அவர் பதில் கொடுக்கறது ரெண்டாவது, அவர்கிட்ட நான் போகவே இல்லை, வந்துருச்சா. இது எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சுன்னு எல்லாம் கை தூக்கி நல்லா நல்லா புரிஞ்சவங்க மட்டும் நல்லா கை தூக்குங்க. பாதி புரிஞ்சுன்னா பாதி கை தூக்கலாம். எப்படி? எத்தனை பேர் இது புரிஞ்சு? நான் ஆண்டவர்கிட்ட நான் எப்படி வந்திருக்கேன்? ஆண்டவர்கிட்ட நான் வந்த பிறகு தானே அவருக்கு நான் பேசுறதே. எங்கள் வீட்டில் நிறைய நடக்கும். எங்கள் அம்மா ஏன்ட்ட கத்துறேன் அது ஃபினின்னு தான் சொல்லிட்டு அப்பாட்ட நான் உங்களை அன்றைக்கே சொன்னேன்லன்னு இருப்பாங்க. அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு அதுதான் நடக்கும். இதே மாதிரி ஆண்டவரும் நீ என்கிட்டயே அழுதான்னு கேட்டார்னா எங்கே போக? அங்கே பின்னாடி பிசாசு என்கிட்ட நான் கை தூக்கிட்டு இருப்பான். அவன் ஏன்ட்ட தான் அழுதான் ஆனால் அங்கே கை தூக்கிட்டு இருப்பான். ஏன்? அவனுக்கு நல்லா தெரியும். இதுதான் நம்ம நிலைமையில நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, இந்த மலையில நீங்க ஆராதனை செய். அப்படின்னா எகிப்தை விட்டு வந்த பிறகு தானே மோசையே ஓடி வந்த கேஸு. அப்படின்னா அன்னைக்கே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? மோசையை பார்த்து கூப்பிட்ட அடுத்த செகண்ட் என்ன சொன்னாரு? இங்க நீ ஏன் இதை சொல்றேன்னா, ஏன் மனசுல இந்த ஞாபகம் ஃபுல்லா இவங்க எல்லாருமே மோசையும் ஆரோனும் முதல்ல பார்வோன்ட்ட போய் என் ஜனங்களை போக விட எங்க ஆண்டவர் சொல்றாரு. சொன்னாங்களா? அது சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை மிரக்கிள்ஸ் நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. பார்வோன்ட்ட கோலெல்லாம் போட்டு பாம்பெல்லாம் ஆக்கி அந்த மிரக்கிள்ஸ்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய வருது இல்லை ஏன் இது சொல்ல வரேன்னா, அந்த டைம் பார்வை என்ன சொன்னேன், ஏன் என் ஜனங்களை இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எதுக்கு நீங்கள் வேலை பார்க்க விடாமல் பண்ணுறீங்க, இவங்களுக்கு திமிரு ஜாஸ்தி அப்படின்ட்டு துரத்தி விட்டான் வெளியே. சீக்கிரட்டாக ஒரு பிளானை போட்டான். இவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய சிமெண்ட்டை கொடுக்காது, ஆனாலும் அவங்க செய்ய சொல்லு. அவங்க அடி வாங்கி அழுத பிறகுதான் அவங்களுக்கே தெரியும் இவங்க 2 பேரும் போய் பேசினாங்க. அது வரைக்கும் மக்களுக்கு தெரியாது. நாங்கள் நல்லா தானடா இருந்தோம், உன ஏன்டா தேவையில்லாம தலையை உள்ளுக்குள்ள விட்டு ஏன் வாழ்க்கைய திட்டினாங்களா? அப்ப மோசே ஆண்டவரே நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க. இது நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த வார்த்தை தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதனாலதான் இந்த 12வது வசனம் எனக்கு தெரியல. 3:12 எனக்கு தெரியவே தெரியாதுக்கு ரீசன் 5வது அதிகாரத்தில் இருக்கு. ஆண்டவரே நான் உங்களை கேட்டேன், நான் உங்களை அன்னைக்கே சொன்னேன் என்னைய பேச விடாதீங்கன்னு நான் சொன்னேன்ல, என்னைய கூப்பிடாதீங்க வேற யாரையாவது கூப்பிடுங்கன்னு சொன்னேன்ல. யாத்திராகமம் 5வது அதிகாரம் 21, 22. நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரனின் கண்களுக்கு முன்பாகவும் எங்க வாசல் எங்க ஸ்மெல்லே நீ கெடுத்துட்ட. அவன் எப்படி பேசிருக்கான் பாருங்க. நீ சும்மாவா ஒருத்தன் மோசைட்ட நீ அவனை கொண்ட மாதிரி என்னைய கொள்ளலாம் நீ நினைச்சியா அப்படின்ற மாதிரி. எங்க பாருங்க, என் வாசனையே கெடுத்துட்டு. நான் நல்லா தான்டா அவன்கிட்ட இருந்தேன், அவன்கிட்ட நல்ல பேர் ஆகிட்டு இருந்தேனே. எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்து நீ அவங்க கையில கத்தியவே கொடுத்துட்டு வந்திருக்கியாடா பாவி படுபாவி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். யாரை பார்த்து? மோசேயை ஆரோனை பார்த்து. நீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன நடந்திருக்கு. இவங்க சும்மாவா? ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை வடங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொன்னா, இன்னைக்கு நம்மளை பத்தி என்ன சொல்ல போறார்? ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்போம். எந்த பாஸ்டர்கிட்ட இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னு தெரியல, நான் சொல்லியிருக்கேன். ஏன் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்ஃபெஷன்? ஏன்னா நம்ம அப்படித்தானே பேசுறோம். இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையே. 3:12 இந்த இடத்துல ஆண்டவர் என்னைக்கோ முதல்ல மோசைய பார்த்த அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்துடுவேன். அப்படி சொன்ன ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாங்க? மோசையும் இதுக்கப்புறம் ஆண்டவரே நீங்க நான் 22, 23 பாருங்க. அப்பொழுது மோசையும் கத்துறத மக்கள் அப்படி போய் அவனை போட்டு நோன்றாங்க. அவன் எங்க போக முடியும்? ஆண்டவரே நான் வேற யார்கிட்ட போவேன்னு ஆண்டவர்கிட்ட வந்தான். கத்திர திரும்பி ஆண்டவரே நீங்க இந்த ஜனங்களை
இவங்களுக்கு நீங்க ஏன் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் என்னை அனுப்புறீங்க? அவனோட ஆக்சுவல் பிரச்சனை அங்கதான் இருந்திருக்கு. நான் எதுக்கு வந்து, நான் நல்லா தானே இருந்தேன், நான் சந்தோஷமா தானே இருந்தேன், சும்மா இருக்கவனை பிடிச்சி இழுத்து இங்கே கூட்டிட்டு வந்து வம்பிழுத்து சாப்பாடு கொடுக்குறேன் சொல்லி, சேச்சி பரவாயில்ல சாப்பாடு இல்லை தூங்குன்னு எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி பிரச்சனைலாம் பண்ணி பசியெல்லாம் கிளப்பி விட்டு 23வது வசனம் பாருங்க. நான் உமது நாமத்தை கொண்டு உங்க பேரோட நான் பார்வோன்ட்ட போன உடனே என்ன நடந்துச்சு? அவன் இந்த ஜனங்களை அவன் கூட தான் பிரச்சனை பண்ணியிருக்கான். வந்துருச்சா? நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லை. இது வந்து நான் எவ்வளவோ நாளா நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் prayed on this so many times. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, ஏன் இன்னும் நடக்கல? நீங்க வாக்கு கொடுத்தீங்க, ஏன் இன்னும் நடக்கல? இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 3:12 அந்த வசனத்தை பார்த்தவொடனே எப்படி ஒரு ஷாக்னா, ஏன்னா இது வந்து இங்க மட்டும் இல்லை, இது வந்து ஆண்டவர் வந்து பைபிள் ஃபுல்லா செஞ்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணுக்கு அது மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வரைக்கும் பைபிள்ல ஆண்டவர் உங்களுக்கு கூறின வார்த்தை நான் தைரியமா சொல்லணும், என் கண்ணும் மறைக்கப்பட்டிருந்துச்சுன்னா உங்க கண்ணும் எந்தெந்த விஷயத்துல மறைக்கப்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா மறைக்கப்பட்டிருக்கலாம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் கண்ணு சில விஷயத்துல மறைக்கப்பட்டிருக்க. நான் சொன்ன மாதிரி ஆபிரகாம்கிட்ட என்னைக்கோ வந்து ஆண்டவர் சில விஷயத்த சொல்லிட்டாரு. எங்க சொன்னாரு, எப்படி சொன்னாரு? உன் சந்ததிகள் எங்க, அவனுக்கு பிள்ளையே பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த டைம்ல என்ன சொன்னாரு? உன்னுடைய டிசெண்டன்ஸ் வந்து அங்க வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ வானத்தை நல்லா பாரு, கண்ணை திறந்து பாரு, உன்னால ஸ்டார்ஸை என்ன முடிஞ்சுன்னா உன் பிள்ளைங்க என்ன முடியும். ஆண்டவர் வந்து அப்படி சொல்லிட்டு மேகத்தோட ஆண்டவர் கையை காமிச்சிருக்க மாட்டார். எத்தனை பேர் அது ஒத்துக்கிறீங்க? நீ வானத்தை அண்ணாந்து பார், ஆண்டவர் எனக்கு மேகம் மட்டும் தான் தெரியுது, உனக்கு எத்தனை ஸ்டார் உன் கண்ணுக்கு தெரியுதோ அப்படி ஆண்டவர் சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னைக்கு நம்ம ஸ்கையை பார்த்து உங்களுக்கு எத்தனை ஸ்டார் உங்க கண்ணுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க நைட்டு மாடிக்கு போய் பார்த்தீங்கன்னா வந்து 10-15 நிழல் மேகம் இல்லாத நாளே உங்களுக்கு 10-15 தான் தெரியும். ஆண்டவர் அன்னைக்கு அப்படி சொல்லலை. He showed the entire Milky Way and said, நீ பாரு, உன்னால என்ன முடியும்னா இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க? மில்கி வே நாங்களாம் பார்க்க முடியாது நீங்க சொல்லாதீங்க. நானு வெஸ்லி கன்னியாகுமரியில் நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம். எக்ஸ்போஷர்லாம் நோண்டி செக் பண்ணி பார்த்தோம். யூ கேன் ஸ்டில் சி பார்ட் ஆஃப் த டிஸ்க். எங்கே நம்ம கன்னியாகுமரியிலே தெரியும். நீங்களும் போய் பார்க்குறதுனா மேகம் இல்லாத டைமு, அதுக்கு டைம் பார்த்து நீங்கள் போகணும். அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் மாறலாம். அதனால் வெயிட் பண்ணி காத்திருந்து ட்ரை பண்ணுங்கள். யூ வில் சி இட். அப்படின்னா ஆபிரகாமுக்கு சொன்னால் அன்னைக்கு அதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், அவன் கையில் என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. அப்படின்னா ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் வாழ்நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன டைம் ஆண்டவர் வச்சிருக்காரோ அந்த டைம் என்னைய மட்டும் பற்றியா இருக்கு, என் அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கும் புரிகிற மாதிரி, என்னை சுற்றி உள்ள என்னை நம்பி இருக்கவங்க புரிகிற மாதிரி ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அது செய்வார். அது செய்கிற நேரத்தில் ஆண்டவர் என்னென்ன செய்வார்? தன்னுடைய பெயரை மகிமைப்படுத்துவார். அதுதான் வந்து நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். என்ன நினச்சிடுறோன்னா ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர், இது வந்து எனக்காக மட்டும் செஞ்சிருவார், அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை, தன்னுடைய பெயரை மகிமைப்படுத்துவதற்கு தான் இதெல்லாம். இல்லைன்னா வந்து ஏன் இவங்க இப்படி கஷ்டப்படணும்? ஒன்றுமே கிடையாது. இல்லை, ஆண்டவர் பெயர். இந்த வருஷம் நம்ம வாக்குத்தத்தம் அந்த ஸ்டார்டிங்கில் ஆண்டவருடைய பெயரை நம்ம மகிமைப்படுத்தணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் that is the reason for all this. நம்ம பிறந்திருக்கிறது, நம்மளை இந்த உலகத்தில் ஆண்டவர் படைச்சாரு அப்படின்னாலே நம்மளோட தேவை என்ன? ஆண்டவரே உங்க நாமத்தை, அந்த பாட்டு பாடுவோம்ல, உங்க நாமம் உயரணும். நீங்க, நான் இல்லை, நீ. ஜீசஸே அப்படி ஜெபம் பண்ணும்போது நான் மட்டும் இல்லை.
இல்லை நாட் யுவர் வில் லாட் பட் லெட் மை வில் பி டன்னு நம்ம பேசணும்னா எங்கே போகிறேன்? எதுக்கு இது சொல்ல? ஆண்டவர் என்னைக்கோ ஒரு நாள் மோசையை பார்த்து அன்னைக்கே சொல்லிட்டாருன்னா, அதுக்கப்புறம் நடந்த 10 வாதைகளும் எத்தனை பேர் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை டெஸ்ட் பண்ணாரு, மோசையை டெஸ்ட் பண்ணாரு, பார்வோனை டெஸ்ட் பண்ணாரு, பார்வோனுடைய ஜனங்களை டெஸ்ட் பண்ணாரு. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து ஆண்டவர் இப்படி தான் வேலை பார்க்குறாருன்னு புரிய ஆரம்பித்த பிறகு தான் மக்கள், இந்த வாதைகள் வந்த பிறகு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி விஷயம் இல்லையே. நீங்கள் பார்த்தீங்களா? எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கீங்க? வாதை வர ஆரம்பிச்சதுலேருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்லை. ஆனால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மொதல் 5 வாதைகள் வந்து இவங்களுக்கும் சேர்ந்து தான் வந்துச்சு. அட்லீஸ்ட் ஃபாதர் எகிப்தில் ஃபுல்லாக தண்ணி கிடைக்கலன்னா இவங்களுக்கும் தண்ணி அந்த டைமில். ஆண்டவருடைய கிரியைகளை பார்த்தவனே தான் அவங்க அமைதியானாங்க. அப்படின்னா ஆண்டவருடைய கிரியையை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட போக வேண்டி இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பேசின மெசேஜ் வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் ரீகேப் பண்ணி பார்க்குறீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்னைக்கோ என்கிட்ட பேசியிருக்காரு. ஆண்டவர் பேசின வார்த்தையை ஆண்டவர் கட்டாயமாக நிறைவேற்றுவார். ஆனால் ஆண்டவர் பேசின வார்த்தையை நான் கேட்டிருக்கேன்னா நான் கேட்கலையா? நான் கேட்டாலும் நான் கவனிச்சிருக்கேனா கவனிக்கலையா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கரெக்டாக கீழ்ப்படிஞ்சிருக்கேனா? என் ப்ரேயர் அப்பனா தான் ஆண்டவர் கிட்டையே ரீச் ஆகுது. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நவ் யுவர் ப்ரேயர் வில் பி மோர் பவர்ஃபுல். எல்லாத்தோடையும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய காலம் வந்து இந்த ஒரு வார்த்தையோட நான் எந்த மெசேஜை முடிச்சிடும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி ஒர்க் ஆகுது? ஆபிரகாம் என்ன சொன்னார்? 400 வருஷம் அவங்க இங்கே இருப்பாங்க. இவங்க கூக்குரல் வந்தவனே ஆண்டவர் அவருடைய பிளானை ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க கூக்குரல் வர்ற வரைக்கும் அவருடைய பிளானை, அப்படின்னா அவர் சொன்ன திட்டம் கட்டாயம் நடக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளோ டிலே பண்ணுறோமோ அதையும் அவர் பிளானுக்குள்ளே வச்சுட்டாரா வைக்கலையா? அதை யோசிச்சு பார்த்தீங்களா? அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவர் வந்து நம்மளை விட்டு பிடிக்கிற அவர் நீதி நியாயமுள்ள ஆண்டவர். ஆண்டவர் நீங்கள் யார், நீங்கள் என்ன என்கிட்ட இப்படி பேசுகிற, நான் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அசால்ட்டாக விட்டு பிடிச்சினா அந்த டைமில் நம்மளே உடச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டு வந்துட்டாரா? அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கல்ல. இது கஷ்டப்படாமல் வந்திருக்கலாமே எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா கை தூக்குங்க. எத்தனை பேர் இப்படி கஷ்டப்படாமே வந்திருக்கலாம்? பாதி பேர் கை தெரியவே இல்லை. இல்லை நான் பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டே வரேன்னு சொல்கிறீங்களா? அவங்களாம் கை தூக்குங்க. என்ன இது கஷ்டப்படாமே வரலான்னு கை தூக்குங்க பார்ப்போம். வாங்க எந்திரிங்க. ஆண்டவரே நான் கஷ்டப்படாமல் வரணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்படியே ஜெபம் பண்ணலாம். வாங்க. கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? கேன் வி ஆல் bow our heads in prayer? ஆண்டவரே எங்கள் பரலோக பிதாவே முன்னாடியே நாங்கள் வர்றோம் ஆண்டவரே, உங்கள் முன்னாடி நாங்கள் வர்றோம் ஆண்டவரே. லார்ட் வி praise you, Lord we praise you, we praise you. Lord we praise you. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் இப்படி கஷ்டப்படணுமா, நான் கஷ்டப்படாமையே உங்ககிட்ட வரணும்னா நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஒழுங்கா நான் முதல்லயே உங்க கையில நான் வந்து நின்னேன்னா எனக்கு இந்த பிரச்சனை வருமா? If I was already in your hands, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய அவர் நிழல்ல போய் யார் அவங்க போகிறது? யாரும் போக முடியாது. ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு வரணுமே ஆண்டவரே, நான் முதல்லயே உங்ககிட்ட வந்துட்டேன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கேட்குமே ஆண்டவரே. நீங்க என் பேரை சாமுவேலே நீங்க சொல்லி கூப்பிடும் போது வந்து இதோ இருக்கேன் அடியேன் கேட்கிறேன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஒருத்தர் சொல்லி தர வேண்டியிருந்துச்சு. அதே மாதிரி நாங்க எல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க வசனத்தை நாங்க வாசிச்சிருக்கோம், நாங்க கவனிக்காம நாங்க சில நேரம் வாசிச்சிருக்கோம், நாங்க வாசிச்சு நாங்க மறந்துருக்கோம், காத்தோட போக விட்டுருக்கோம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நாங்க வரோம் ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தையை நாங்க ஒழுங்கா கேட்டு நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சு அதன்படி நாங்க ப்ரே பண்ண நீங்க வந்திருக்கோம் ஆண்டவரே. சொல்லலாமா? கம் ஆன் ஓபன் யுவர் மவுத். உங்களுக்கு 2 நிமிஷம் தரேன். இன்னைக்கு நீங்க மெசேஜ்ல என்ன கேட்டீங்களோ அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை இன்னைக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய ஒரு வார்த்தையும் நிச்சயமாகவே நிறைவேறும்.
அது எனக்கு தெரியும். காட்ஸ் வேர்ட் வில் டெஃபினெட்லி கம் ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கட்டாயம் நிறைவேறுமே. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ளணும் ஆண்டவரே? எனக்கு என்னை மாற்றிக்கொள்ற தைரியம் இல்லை, எனக்கு என்னை மாற்றிக்கொள்றதுக்குள்ள ஸ்ட்ரென்த் எனக்கு இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்கு தேவையான வலிமை எனக்கு இல்லை, அதுக்கு தேவையான மனப்பக்குவம் எனக்கு சில நேரம் இல்லாம இருக்கு ஆண்டவரே. ஆனா நீங்க என்னைய மாற்ற முடியும். ஆவியானவரே நீங்க என்னைய மாற்றுங்க. சொல்லலாமா? ஆவியானவரே நீங்க என்னைய மாற்றுங்க ஆண்டவரே. லார்ட் bless us, bless us Lord, bless us, bless us ஆண்டவரே. உமக்கு எல்லா கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we give you all the glory, honor and praise. Take complete control. எங்க வாழ்க்கையை மாற்றுங்க. எங்க சிறையிருப்புல இருந்து ஆண்டவரே நீங்க எங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்க எங்களை மனிதர்களை எங்க முதுகுல நீங்க ஆண்டவரே ஏற விட்டீங்க ஆண்டவரே. You let men ride over us. Lord, you made us go through fire and through water. Lord, bring us to rich fulfillment. Bring us to a good and spacious place. Father, we thank you, we thank you Lord. We give you all the glory once again. In Jesus name we pray. Amen. Amen. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், சிநேகம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.